ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஜஸ்ட் அபவுட் எனிதிங்கோட தமிழ் பாட்காஸ்ட். இன்றைக்கி எபிசோட் இஸ் கோன் பி a ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா இன்றைக்கி நாம் அம்மாவை பற்றி பேச போகிறோம். போன வாரம் மதர்ஸ் டே நீங்கள் எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அதனால் அதை ஒட்டி இன்றைக்கி ஒரு எபிசோட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அம்மா அப்படின்றவங்க காடோட ஒரு பயங்கரமான படைப்பு இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வர ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறதுக்கான காரணமாக அம்மா தான் இருக்காங்க. ஆனால் அந்த உயிர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த உயிர் தான் அந்த அம்மாவோட உலகமாகவே கம்ப்ளீட்டாக மாறிடுது. செம இல்லை? அப்படி அந்த உயிர் குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அம்மா தான் பார்த்து பண்ணுறாங்க. சாப்பாடு, தூக்கம், அழுதா எல்லாத்துக்கும் அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே உயிர் குழந்தையிலேருந்து பெரிய ஆளாகி படித்து அது ஒரு வேலைக்கு போய் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அண்ட் அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க தேடுற ஆள் அம்மா தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நாம் அம்மாவை தேடுவதை என்றைக்குமே நிறுத்துறதே இல்லை. ஆனால் நம்ம தேடுறது இல்லை அப்படின்னு நடிக்கிறதுல மட்டும் நல்லா நம்ம கற்றுருக்கோம். இப்போது மதர்வுட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். பிகாஸ் அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது நாம் அதை கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணுறோம். பட் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு குழந்தை வரதுக்கு முன்னாடியே எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ப்ரெக்னென்சி என்ன தான் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான். இட்ஸ் எக்ஸாஸ்டிங் அண்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஸ்கேரியாக கூட இருக்கலாம். அண்ட் அவங்க ஒரு 9 to 10 months ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு லைஃப்பை அவங்க கேரி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் அந்த ஹியூமன் பீயிங்கை இம்பேக்ட் பண்ண. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி தூங்குறாங்க, எல்லாமே அது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த பர்த் அதை ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ் திங்ஸ் இன் ஹியூமன் பீயிங் கேன் கோ த்ரூ. அண்ட் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக அவங்கள வாட்ச் பண்ணணும், அப்புறம் கண்ணே எடுக்க முடியாது. அப்புறம் ஸ்கூல் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஆங்ஸைட்டிஸ், இது எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டீனேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவோட தள்ளி போக ஆரம்பிப்பாங்க, அவர் ஃபேமிலியோட கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப் பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் அம்மான்றவங்க எப்போவுமே அந்த குழந்தைங்களை லவ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மதர்ஹுட் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்க்ரெடிபிள், டிமாண்டிங், மோஸ்ட் செல்ஃப்லெஸ் திங்ஸ் எ ஹியூமன் பீயிங் கேன் டூ. நம்ம இதை நிறைய சொல்கிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா அப்படின்றது ஜென்வன்லி எ ஒண்டர்ஃபுல் க்ரியேஷன். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். அது என்னென்னா, ஜெனரேஷன்ஸாக நாம் அம்மாவை ஒரு ரோலாக மட்டுமே நம்ம பார்க்குறோம். அவங்கள ஒரு பர்சனாகவே நம்ம ட்ரீட் பண்ணுறதில்ல. அதாவது அம்மானா நம்மளுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா அவங்க பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் கிடைக்கலனா அம்மாவை தான் போய்ட்டு கேட்கணும், நம்மளுக்கு படிப்பு சொல்லி தருவாங்க. அது அப்புறம் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் சாப்பாடு கம்மியாக இருக்குன்னா அம்மா தான் கம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிஸ்டமிக்காகவும் ஒரு ப்ராக்டிஸாகவும் அம்மாவை ஒரு ரோலாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்க்ளூடிங் மை செல்ஃப், பெரும்பான்மையாக அது பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அது யாருமே குவெஷன் பண்ணதே இல்லை. நம்ம ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே தான் இருந்தோம். என்றைக்காவது யாராவது நம்ம கேட்டிருக்கோமா நம்ம அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது பிடிச்சிருக்கா, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணணுமா, உங்களுக்கு ஏதாவது ட்ரீம்ஸ் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் இல்லை உங்களுக்கு சமைக்கிறது பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா? இல்லை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போமா? அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அண்ட் இந்த ஜென்ரேஷனில் இப்போ ஃபேமிலிஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஹஸ்பண்ட்ஸு அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஈவன் டுடே விமன் சிஇஓஸாக இருக்காங்க, ஆஸ்ட்ரோனாட்ஸாக இருக்காங்க, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறாங்க. பட் த மொமெண்ட் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த இன்விசிபிள் வெயிட் அவங்க மேலே வந்துடும். ஆஃபீஸில் டெலிவர் பண்ணணும், வீட்லேயும் டெலிவர் பண்ணணும். பையன் ஸ்கூலில் சரியாக படிக்கல அப்படின்னா அம்மாவோட தப்பாகிடும். அவங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கும். நாம் ஆஸ் அ சொசைட்டியாக நிறையா மாறிட்டாலும் பட் இன்னும் நம்ம அம்மாவை ஒரு பர்சனாக நம்ம பார்க்கல, ஃபுல்லாக பார்க்கல அப்படின்றது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் நாம் சிங்கிள் மதர்ஸ் பற்றி ஒரு நிமிஷம் பேசணும். அவங்க இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டே முடிஞ்சதுக்கப்புறம் அதை யார்கிட்டையும் ஹேண்ட் ஆஃபும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பேக்கப் கிடையாது. அவங்க தான் ப்ரொவைட் பண்ணணும், அவங்க தான் எல்லாமே சொல்லித்தரணும், அவங்க தான் வேலைக்கும் போகணும், கம்ஃபர்ட்டும் அவங்க தான் பண்ணணும், எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். அதாவது ஒரு மதர்வுட்டுக்கே ஒரு வில்லேஜ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிங்கிள் மதர்ஸ் அந்த வில்லேஜையே தனியாக கட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்மிரேஷன். பிகாஸ் அவங்க எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இதை தனியாக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ அட்லீஸ்ட் இதை வச்சு
இப்போ வர கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் புரியும் மதர்ஹுட்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அண்ட் நாம் எல்லாருமே வந்து நம்ம அம்மா கிட்ட வந்து போய் கேட்கணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கணும், அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்கணும். அண்ட் கேட்டுட்டு அதை நம்ம லிசன் பண்ணணும். அண்ட் எஸ்பெஷலி டு த கிட்ஸ், அவங்க வந்து they should learn to wash dishes, learn to cook. அவங்களோட ஸ்பேஸை வந்து அவங்களே மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அவங்களோட படிப்பை வந்து அவங்களே பார்த்துக்கணும். அண்ட் இதெல்லாம் வந்து அம்மாவோட வேலை அப்படின்னு அவங்க பார்க்காம, இதெல்லாம் வந்து ஒரு காமனாக ஒரு ஹியூமன் பண்ணுற வேலை அப்படின்றத வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வர மாம்ஸ்க்கு வந்து அது இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஈவன் டு த பார்ட்னர்ஸ் அண்ட் ஸ்பௌசஸ் அண்ட் எவ்ரிபடி, அவங்களும் வந்து வாலண்டரியாக வந்து ஸ்டெப் அப் பண்ணி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இன்னும் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா இட் வில் மேக் the mom's life much better and it will make them feel human. And lastly, moms, நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேளுங்க. இட்ஸ் ஓகே டு டேக் ரெஸ்ட். இல்லை எல்லா விஷயமும் சரியாகலன்னா பரவாயில்ல. ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து சில விஷயங்கள் வந்து சரியாக பண்ணல அப்படின்னா அது உங்களோட தப்பு இல்லை. இன்றைக்கி நைட்டு உங்களால் டின்னர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, யூஆர் ஸ்டில் அ குட் மதர் தான். அதனால் நீங்கள் வந்து ஒரு கெட்ட மாமா ஆகிட மாட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. யூ கேவ் யூ 100%. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நம்ம சரியாக பண்ணலையோ, ஒருவேளை நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நோ தேட் நீங்கள் உங்களோட 100% கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் எப்போவுமே. அண்ட் சம்டைம்ஸ் உங்களால் வந்து அந்த 100% கூட கண்டிப்பாக கொடுக்க முடியாது. பிகாஸ் உங்களுக்குன்னு நிறைய பல வேலைகள் இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் ஒரு 50% தான் கொடுக்க முடியும். அந்த 50%-ஐ நீங்கள் முழுசாக கொடுத்தீங்கன்னா அது போதுமானது. பிகாஸ் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்க. அண்ட் அது மேட்டர்ஸ், அது கவுண்ட்ஸ். அண்ட் அதுதான் லவ். இல்லை உங்களோட பிஸி ஸ்கெடியூலும் நீங்கள் வந்து உங்கள் 50% அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து என்னால் 100% கொடுக்க முடியும்னு வருத்தப்படாதீங்க. ஸோ உங்களோட கில்ட்டெல்லாம் கண்டிப்பாக விட்டுருங்க. அண்ட் உங்களை வந்து நீங்கள் ஒரு இம்பாசிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் சில பேர் செட் பண்ணியிருப்பாங்கள்ல, அது கூட வந்து மெஷர் பண்ணாதீங்க. அதை வந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியாகலாம் மீட் பண்ண முடியாது. நீங்கள் தேவையானதை பண்ணுறீங்க. யூ ஆர் மோர் தென் எனஃப். இங்கே இருக்கிற ஒவ்வொரு மதருக்கும் அம்மாக்களுக்கும் தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன் அண்ட் விஷ் யூ அ வெரி ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த எபிசோடை கேட்டதுக்கு நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு எபிசோடில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.